லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். யாரையும் காணோம். இதான் கரெக்டான நேரம். மயக்க மருந்த கலந்துட வேண்டியதுதான். சாப்பாடு ரெடி. இந்த வீடுதான். சரி வாண்ணே. அண்ணே செக்யூரிட்டி இருக்கானே. டேய் இவன் மயக்கத்துல இருக்கான்டா. சங்கே ஊதுனா கூட இவன் இப்போதைக்கு எழுந்திருக்க மாட்டான். வாடா. சரிண்ணே. வாடா. மயக்கத்துல இருக்கானே. இவனை பார்த்து பயந்துக்கிட்டு சீக்கிரம் வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. சொல்லுங்க மேடம். இத பாருங்க, நீங்க பயப்படாதீங்க. அவங்க சாப்பாட்டுல நான் மயக்க மருந்த கலந்துட்டேன். விடியற வரைக்கும் அவங்க கண்ணு முழிக்க மாட்டாங்க. நீங்க தைரியமா உள்ள வாங்க. மேடம் அப்படியே யாராவது கண்ணு முழிச்சாலும் அவங்கள நாலு தட்டி தூக்கிட்டு போயிடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க. அதனாலதானே உங்களை வர சொல்லியிருக்கேன். சரி சரி உள்ள வாங்க வாங்க வாங்க. வாடா. இத பாருப்பா, அங்க ஒரு ரூம் இருக்குல்ல, அதுதான் மித்ராவோட ரூம். அவ மேல கை வைக்காம அந்த பையனை மட்டும் நான் சொன்ன மாதிரி தூக்கிட்டு போயிடுங்க. அப்பதான் அந்த மித்ராவை ஏன் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்து அவ யாரு, அவ எங்க இருந்து வந்திருக்கா, அவ பிளான் என்னங்கறதெல்லாம் என்னால தெரிஞ்சுக்க முடியும். சரிங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரி நாங்க பண்ணிடுறோம். வாடா. சரிண்ணே. போங்க போங்க போங்க. அவ மயக்கத்துல தான் இருக்கா. பயப்படாம அந்த பொடின்னு தூக்கு தூக்கு. அவ மயக்கத்துல தான்டா இருக்கா. அவளால நம்ம கூட போராட முடியாதுடா. போய் தூக்குடா. ஓகேண்ணா. வாடா. இத பாருங்க, இந்த பையில தூக்குனது மித்ராவுக்கு தெரியாதுல்ல. அவ மயக்கத்துல தானே இருக்கா. மேடம் அவ முரட்டு மயக்கத்துல இருக்கா. அடிச்சு எழுப்பினா கூட எழுந்திருக்க மாட்டா. நீங்க பயப்படாதீங்க. அப்பா ரொம்ப நல்லதுப்பா. இத பாருங்க, நீங்க சீக்கிரமா இந்த பையனை தூக்கிட்டு கிளம்புங்க. நான் சொன்னதை மறந்துடாதீங்க. இந்த பையன் ரொம்ப பத்திரம்.
உடம்பு சரியில்லாத பையன் வேற. நான் தகவல் சொல்ற வரைக்கும் நீங்க எங்கேயுமே இவனை விட்டுடாதீங்க. ம். விக்ரம், விக்ரம், இவனை வச்சுதான் பல காரியங்களை நான் சாதிக்கணும். மேடம், எத்தனை வாட்டி மேடம் சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க? சரிப்பா சரிப்பா, கோச்சுக்காத. இந்த பையனை மட்டும் பத்திரமா பாத்துக்க. என்ன இது? ஒரே மயக்கமா வருது. எங்க விக்ரம காணோம்? விக்ரம், விக்ரம், எங்கடா போன விக்ரம்? விக்ரம், விக்ரம் எங்க இருக்க? ஐயோ, என்னடா பாத்தீங்க? அவ முரட்டு மயக்கத்துல இருக்கான்னு சொன்னீங்க, ஆனா அவ வந்துட்டு இருக்கா பாருங்க. ஐயோ, அவ பாக்குறதுக்குள்ள நீங்க கிளம்பி ஓடுங்க. போங்கடா, சீக்கிரம் போங்க, ஓடுங்க, ஓடுங்க. ஐயோ, விக்ரம், 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 ஏய், வாடா. விக்ரம், 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 வேகமா வாடா. ஐயோ விக்ரம், 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 மாமா, மாமா, எழுந்துருங்க மாமா. விக்ரம், 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 விக்ரம். டேய், ஏன்டா ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கா? நான் இடிக்கிற மாதிரி வரானே. டேய், அவன் ஏதோ பிரச்சனை பண்றதானே வந்துட்டு இருக்கான். வண்டி நிறுத்துறா. வினய், டேய், அவன் அடிச்சு தூக்குடா. விக்ரம், விக்ரம், டேய், அவன் அடிச்சு தூக்குடா.
வினய் மித்ரா, அழாத மித்ரா. அதான் நான் வந்துட்டேன்ல. நீ ஒன்றும் கவலைப்படாத. பையன் நீங்க கூட. ரொம்ப தேங்க்ஸ் வினய். நீங்க மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நான் விக்ரம மிஸ் பண்ணிருப்பேன். சரியான நேரத்துக்கு வந்து என் விக்ரம காப்பாத்திட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்ன மித்ரா, விக்ரம் எனக்கு யாரோ மாதிரி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? விக்ரம் என் பையன் தானே. அவனுக்கு ஒரு ஆபத்துனா நான் தானே வரணும். கரெக்ட் தான், நீங்க தான் வரணும். நீங்க சொன்ன மாதிரி நீங்க எனக்கு வேணுமா இல்லையான்னு தெரியாது, ஆனா விக்ரமுக்கு நீங்க கண்டிப்பா வேணும். அவனுக்கு எங்க இருந்தெல்லாமோ த்ரெட்ஸ் வருது. நான் ஒருத்தி மட்டும் அவனை காப்பாத்திருவேன் என்னால உறுதியா சொல்ல முடியல. நீங்க விக்ரம் கூட இருக்கணும் வினய். அவனை விட்டுட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. அப்பதான் விக்ரம் பாதுகாப்பா இருப்பான், நானும் பயம் இல்லாம இருப்பேன். யாரால எங்க இருந்த ஆபத்துன்னு தெரியல. சரி, இது வந்தாலும் பாத்துக்கலாம். நீ கவலைப்படாத. என்ன தேனு, ஒரே தூக்கமா வருது. ஐயோ, என்னன்னு தெரியல கார்த்தி. அடிச்சு போட்ட மாதிரி அப்படி ஒரு தூக்கம் வருது. ஆமாம்மா, நான்லாம் இவ்வளோ நேரம் தூங்கி பல வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். என்னால கண்ணு கூட முழிக்க முடியல, ஒரே தூக்கமா வருது. அக்கா, ஏங்கா எழுப்பாம விட்டீங்க? அதனால என்ன, கொஞ்ச நேரம் அதிகமா தூங்குறதுனால என்ன ஆயிட போகுது? இந்த காஃபி எடுத்துக்கோ. தேங்க் யூ. அம்மா இந்தாங்க. வா தானியா. காஃபி எடுத்துக்கோ தானியா. இந்தாங்க சார். தேங்க்ஸ். தேங்க் யூ. அம்மா என்ன இவ எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா இருக்கா? சரி, நம்மளே போட்டு வாங்கி பாப்போம். காஃபி வேண்டாம் மித்ரா. என்ன எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா நீ? அது ஏன் கேக்குற நாகு? என்ன ஆச்சுன்னே தெரியல நாகு, ஒரே மயக்கமா இருக்கு. எழுந்திருக்கவே முடியல, அப்படி ஒரு தூக்கம். எல்லாரும் இங்க இருக்காங்க, ஆனா அந்த விக்ரம் பையன் காணாம போனது இங்க யாருக்கும் தெரியல. மம்மி, மம்மி காஃபி கொடுங்க மம்மி. இந்தா புடி. எல்லாம் நேத்து நாகலட்சுமி அம்மா பண்ண சமையலால வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். நேத்து நம்ம எல்லாரும் தூங்கிட்டோம், ஆனா
நாகு அம்மா தூங்கின மாதிரி தெரியலையே. கண்ணு செவந்து போன மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு என்ன? இந்த விக்ரம் பையனை தான் நேத்து தூக்கிட்டு போனாங்களே, என்ன ஆச்சு? போன் போட்டு என்னன்னு கேப்போம். சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஐயோ, அவனுங்க தூக்கிட்டு போனதை தான் நான் என் கண்ணால பார்த்தனே. அப்புறம் எப்படி இது? ஒருவேளை இவ தனி ஆளா போய் சண்டை போட்டு கூட்டிட்டு வந்துட்டாளோ? அப்படி நடக்க கூட வாய்ப்பு இல்லையே. ஹலோ. டேய், நைட் எங்கடா போய் தொலைஞ்ச? ஏமா என்னாச்சு? என்னடா என்னாச்சுன்னு கேக்குற? நேத்து நைட்டு தான் சொன்னனே, நாளைக்கு காலையில கோயில்ல ஹோமம் இருக்குன்னு. சொன்னியேம்மா, ஆனா எந்த கோயில்னு டீட்டெயிலாக சொல்லணும்ல. நான் கோயம்புத்தூர் கோயில் நினைச்சிட்டு நைட்டே கிளம்பி வந்துட்டேம்மா. என்ன வினை சொல்ற? கோயம்புத்தூர் போயிட்டியா? ஆமாம்மா, திடீர்னு தோணுச்சு, அதான் கிளம்பி வந்துட்டேன். சொல்லிட்டு போறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? நீ வருமா, நீ கோயில்ல ஹோமம் அது இதுன்னு சொன்னியா, அப்பவே எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு விக்ரம்க்கு ஏதோ ப்ராப்ளம்னு. அது சரி பண்ணோன்னா கோயில்ல ஹோமம் பண்ணோன்னு யாராவது ஒரு சாமியார் உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு. அதை கேட்டுதான் நீ இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க பாருமா, விக்ரம்க்கு வரப்போற பிரச்சனையை தடுக்க கோயிலுக்கு போறதை விட அவன் பக்கத்திலே இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதம்மா கிளம்பி வந்துட்டேன். மா, நீ என்ன பண்ற, சாமியார் சொன்ன மாதிரி ஹோமெல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே இரு, நான் இங்க விக்ரம் பாத்துக்கிறேன். நீ கோயம்புத்தூருக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு இங்க என்னடா வேலை? ஹோமத்தை முடிச்சிட்டு நானும் கிளம்பி அங்க வரேன், சரியா? மா, சரிம்மா. வச்சறேன். என்ன மாப்பிள்ள, சென்னையில இருந்து கோயம்புத்தூர் வந்துட்டியா? என்னன்னு தெரியல, டியூட்டில இருந்து வந்ததும் பயங்கர அசதி, தலைக்குள்ள கொய்யன்னு இருக்கு. சோஃபாலே போட்டு தூங்கிட்டேன். நீ எப்போ வந்த மாப்பிள்ள? நான் போய் வந்துட்டேயா. அப்போ வேணா எப்போ? யோ, நான் தான் அப்பவேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன எப்போ என்னன்ட்டு? மாப்பிள்ள, நீ 28 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து வந்ததை பற்றி கேட்கல. இப்போ நேற்று ராத்திரிலேருந்து இப்போ காலையில் வரைக்கும் இடப்பட்ட டயத்தில் எந்த டயத்துக்கு கரெக்டாக வந்தேன்னு சொல்லு. கரெக்டாவா? நான் வரும்போது ஷார்ப்பாக மணி 2 o'clock இருக்கும். அப்போது நீ நல்ல தூக்கத்தில் இருந்த, அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு நான் எழுப்பல. என்ன மாப்பிள்ள, 2 மணிக்கு நான் கார்த்திக் சார் வீட்டில் டியூட்டி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எப்படி என்ன நீ இங்கே பார்த்துருக்க முடியும்? மாம்சு, நாங்கள் வந்தையா, நான் வரும்போது சேர்ல நீ நல்லா தூங்கிட்டு இருந்தியா, அதான் டிஸ்டர்ப் பண்ணல. ஆமாம் மாப்பிள்ள, என்னன்னே தெரியல, திடீர்னு பயங்கர தூக்கமாக வந்ததா தூங்கிட்டேன். நல்ல வேலை கார்த்திக் சார் பார்க்கல, காரமாக மிச்சர் சாப்பிட்ருப்பார் போல இருக்கு. நேற்று இருந்து என்கிட்ட காரமாக பேசிகிட்டு இருந்தார். நான் தூங்கிட்டு இருந்ததை பார்த்துருந்தாரு, அவ்வளோதான் கழுவி ஊற்றிருப்பார். ஆமாம், நீ அந்த நேரத்துக்கு அங்கேதுக்கு வந்த? மாம்சு, விக்ரமுக்கு ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு தோணுச்சு, அதனால தான் நான் வந்தேன். நான் நினச்ச மாதிரியே அங்கே விக்ரம் ஒரு 4 தடி எனக்கு தூக்கிட்டு எஸ்கேப் ஆக பார்த்தாங்க. மாப்பிள்ள, நீ சொல்கிறத வச்சு பார்த்தா அந்த புண்ணாக்கு மூட்டை தான் ஏதாவது பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஆளை வச்சு விக்ரம கடத்துகிற வேலையெல்லாம். எனக்கு கூட திடீர்னு தூக்கமாக வந்தது. என்னடா சரக்கே அடிக்காமல் தூக்கம் வருதேன்னு பார்த்தேன். அவள் தான் நான் சாப்பிட்ட சாப்பாட்டில் ஏதோ கலந்துருப்பான்னு நினைக்கிறேன். சே, நான் கொஞ்சம் உஷாராக இருந்திருந்தேன், இந்த மாதிரி நடந்திருக்காது இல்லை மாப்பிள்ள? சரி, அதெல்லாம் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, அதான் நான் வந்துட்டேன்ல, எல்லாம் சரியாயிடும். ஆமாம் மாப்பிள்ள, விக்ரமுக்கு ஏதோ ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு உனக்கு உள் மனசு சொல்லிச்சுன்னு சொன்னேன். அப்போ விக்ரமுக்கு உடம்புக்கு சரியில்லாமல் போக போகுதுன்னு உனக்கும் உள் மனசு ஏன் சொல்லலை? யோ, என்ன சொன்ன? விக்ரமுக்கு உடம்பு சரியில்லையா? ஐயோ, வாய் தவறி உளறிட்டோமோ.
ஆமாம் மாப்பிள்ள, அது விக்ரமுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு திடீர்னு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனாங்களா. அங்கே டாக்டர் விக்ரமை செக் பண்ணிவிட்டு ஹார்ட்டில் ஏதோ பிளட்டு அது என்னமோ ப்ராப்ளம்னு சொல்லியிருக்காங்க மாப்பிள்ள. யோ லூசு, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இதே நீ என்கிட்ட முன்னாடியே சொல்ல நடிச்சு. சொல்லியிருப்பேன் மாப்பிள்ள, நான் மித்ரா தான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். யோ உன்னை அவ சொல்றதை கேட்கறதுக்கா நான் அங்கே இருந்து சொன்னேன்? அது அதில் மாப்பிள்ள அவ சொல்கிறா. அப்போ நான் எப்படி நான் என்ன சரி அதெல்லாம் விடு, டியூட்டிக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். சரி, நான் டியூட்டிக்கு போகணும். சரி, உன்னதான் வேலையை விட்டு தூக்கிட்டாங்களே, நீ எங்கே வர? அட அதெல்லாம் அங்கே போய் பேசி சமாளிச்சு வேலை வாங்கிக்கலாம்யா, நீ கிளம்பு போ. வாங்குறதுக்கு தானே வாழைப்பழமா சாதாரணமாக வாங்கிடலான்னு சொல்லிட்டு போகிறான். மிச்சர் மாமா இவனை பார்த்து எப்படியெல்லாம் கத்த போகிறாரோ. காரமாக மிச்சர் சாப்பிடாம இருக்கணும்.